தமிழக வெற்றிக்கழக கொடி அறிமுக விழாவில் மூன்றெழுத்து மந்திரம் என்று எம்ஜிஆரை குறிப்பிட்டது குறித்த கேள்விக்கு அதிமுக தலைவர்கள் பெயர்களை குறிப்பிட்டால்தான் அரசியல் கட்சிகள் துவங்க முடியும் என்ற சூழல் உருவாகியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எங்களுடைய தலைவர் கிடைத்த பெருமையா நான் கருதுறேன். ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக எங்களுடைய தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த கட்சி யாராலையும் அழிக்க முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை குறிப்பிட்டால்தான் தங்களுடைய கட்சி நடத்த முடியும், கட்சி தொடங்க முடியும் என்ற நிலையில அவர்கள் தெரிவித்திருக்கலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில அந்த கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கலாம். அவர்கள் இன்னும் முழுமையா வரவே இல்லை. இது கூட்டணி அமையுமா அமையாது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய வேண்டியது. ஆளுநருடைய பதவிக்காலம் ஜூலை 31 முடிஞ்சிச்சு. ஆனா அவருக்கு நீட்டிப்பு செய்யல, புதிய ஆளுநர் அறிவிக்கல. இப்ப அவருடைய செயல்பாடுகள் எப்படி ஏற்றுக்க முடியுமா, ஏற்றுக்க முடியுமா? இதையெல்லாம் நீங்க இவர்கிட்ட தான் கேட்க முடியும். எங்க நம்முடைய ஜனாதிபதிகிட்ட தான் கேட்க முடியும். ஜனாதிபதி தான் மேதகு ஆளுநரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. மத்திய அரசு பரிந்துரை செய்தியின் அடிப்படையில் அதுல அவருடைய கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்துல கேட்ட எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதாங்க, ஆளுநருடைய பதவி நியமிப்பது மத்திய அரசாங்கமும் அங்கே நம்ம குடியரசுத் தலைவர் தான். அவர்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும். என்ன காரணம், ஏது காரணம், எந்த அடிப்படையில் அவர் நீடிக்கிறார் என்பதையெல்லாம் அவரிடத்தில் விளக்கம் கேட்டால் அவருக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.